இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்டுக்கலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீனி கிழங்கு எடுத்துடுங்க. ரெண்டு பக்கமும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இதோட தோலை இருந்து எடுத்துருவோம். இதை வந்து துருவிடுவோம். இதேமாரி நல்லா துருவி எடுத்துருவோம். தும்பெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க. இந்த பவுலுக்கு மாற்றிடுவோம். நல்லா தண்ணி விட்டு ஒரு 3-4 வாட்டி அலசி எடுத்துருவோம். இதோட ஸ்டார்ச் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்துருவோம். நல்லா உதிரியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு இருக்குது. இதோட கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், டேஸ்ட்டுக்கு உப்பு, கட் பண்ண கொத்தமல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு புட்டு மாவு, 2 கப் அளவுக்கு துருவின கிழங்கு இருக்குது, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. லைட்டாக தண்ணி தெளித்து இது பிசைஞ்சுக்கிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொட்டாங்குச்சி எடுத்துடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அமிழ்த்து விடுங்க. ஒரு ஸ்டீம் பிளேட்டில் அப்படி கமத்திடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் இப்படி எடுக்கச்சில் நிற்கும். ஒரு ஸ்டீம் பிளேட்டில் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடுவோம். இப்போ ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.